கத்திட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் பல்ல விலைக்கு குளிக்க கூட இல்ல தெரியுமா? நான் இன்னும் குளிக்கல. இப்படி காரணம் இல்லாம அழுவதுதான் இவரோட சொத்து. வீட்டு மாட்டை விரட்ட கூட துணிச்சல் இல்லாத இந்த வெகுளை ஏழைக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை 2 பொண்ணு குழந்தைங்க. இவரோட மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அதுவே ஒரு வேடிக்கை. ஹலோ சார், வீட்டுல யாரும் இல்லையா? நீங்க தானே ஹேமாவோட அப்பா? ஆமா. நிச்சயமா? எனக்கு சந்தேகம் இல்ல, உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஆமா, நீங்க யாரு? என் பேர் பாலு. ஹேமா கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். கல்யாண விஷயமா பேச வந்திருக்கீங்க? கையில இருக்கு கயறலாம். ஒத்துக்கலாம், தூக்கு போட்டுக்கலாம் தான். தூக்கு போட்டுக்குவா? நான் தூர் எடுக்கிறதுக்கு நினைச்சேன். எங்க வீட்டுல கிணறு கூட கிடையாது. தூக்கு போட்டுக்கலாம், போட்டுக்கலாம், நிறைய இடம் இருக்குங்க. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு ரேடியோ ரிப்பேர் கடை வச்சிருக்கேன். வெரி குட். சொத்து நிறைய இருக்கு. வெரி குட். உங்க பொண்ணை லவ் பண்றேன். வெரி. உங்களுக்கு காதல்னா பிடிக்காதுன்னு தெரியும், அதான் தூக்கு போட்டுக்கலான்ட்டு. போட்டுக்கலாம். இந்த மரம் தாங்கும் இல்ல? நல்லா தாங்கும். தேக்கு மரம் 4 பேர் தொங்கலாம். அப்ப இங்கேயே வச்சுக்கிறேனே. போட்டுக்கலாம். இத கொஞ்சம் போட்டு கொடுங்க. கண்டா சார், எங்க வீட்டுல சம்மதம் சொல்லிட்டாங்க. வரதட்சணை பைசா காசு வேணான்ட்டாங்க. ஆனா உங்களுக்கு காதல்னா பிடிக்காதுன்னு ஹேமா சொல்லிச்சு. அதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்க அப்பா எங்க இருக்க? ஜெயில்ல. ஜெயிலையா? சூப்பரண்டா வேலை செய்யறாரு சார். இது ஒரு சின்ன ஸ்டூல் ஒண்ணுமே. ஸ்டூலா? காலர் சைஸ் போருமா? 15 நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டூல். எங்க சக்திக்கு மொத்தமா 50,000 கூட புரட்ட முடியாதுன்னு பாக்குறோம். கட்டின புடவையோட அனுப்பினா போறேன் சார். இருந்த என்ன புண்ணியம், உங்களுக்கு காதல்னா பிடிக்காது. அதான் உங்க பர்மிஷனோட. ஏமா இங்க கொஞ்சம் வாயேன். போகும்போது பூவோட பொட்டோட போகணும்னு சொல்லுவாங்க. யாரா இருந்தா என்ன, பூ உங்க பொண்ணுக்கு, பொட்டு எனக்கு. சார், நான் ஸ்டூல் மேல ஏறிக்கிறேன். 1 2 3 சொல்றேன். 3 சொன்னோன்னு தயவு செஞ்சு ஸ்டூல் ஏறிட்டுருங்க சார். பார்த்து ஏறு, சரி கிட போகுது. நீ உங்க அப்பாவோட விலாசத்தை கொடுக்கும் கல்யாண விஷயமா. நான் நீ என்ன 1 1.5. ஐயோ 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 ஐயோ, நிறுத்துங்க. என்னங்க இது? ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு ஒரு பக்கம் தூக்க போட்டுக்கிறது வேடிக்கை பாக்குறீங்களே? நானே கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டேன். நானே ஆரம்பிச்சிருவீங்களே. 2வது பொண்ணு சீதா நமது கதையின் நாயகி. அவளுக்குன்னு ஒரு உலகம், கற்பனை, கணிப்பு. அந்த ராஜ்யத்துக்கு அவளே ராணி. எஸ், அல்லி ராணி. ஓம் புருஷார்த்த பிரதாய நமக. ஓம் பூர்ணாய நமக. சரியா? ஓம் பூர்ணாய நமக. நம்ம பெரிய வீட்டு கணக்குள்ளிய தேள் கொட்டிருச்சு. ஓம் கையோட கூட்ட வர சொன்னாங்க. ஓம் அநாதினதனாய நமக. சரியா? ஓம் காமியாய. அவர் பூஜை ஆரம்பிச்சுட்டா அவரை ஏன் பாம்பு கடிச்சாலும் அவர் அசையவே மாட்டாரு. நீங்க போங்க, நாங்க சொல்லி அனுப்புறோம். ஓம் ஜெகதீதந்தாய நமக. நான் திரும்ப வச்சுட்டா அதே முடியாத காரியம். பண்ணிய வச்சுக்கலாமா? வேண்டாம், தோத்து போயிடாத. ஓம் காந்த ஒரு ரூபாய் மடியில இருந்து கழட்டி ரெடியா வச்சுக்கோ. பிரியாய நமக. ஓம் வரதாய நமக. ஓம் வாமனயனாய நமக. ஓம் வாரணி மகளாய நமக. ஓம் விஸ்வாதிகாய நமக. ஓம் வேதவேத்யாய நமக. ஓம் விந்தியாசல நிவாசிஞ்ச நமக. ஓம் வேதஜனஞ்ச நமக. ஓம் விஷ்ணுவாய. ஐயோ, ஏம்மா என்னாச்சு? பார்த்து படியாரக்கூடாது. கண்ணெதிர கீழே விழுந்தா யார்தான் உதவிக்கு வர மாட்டாங்க? பாவம் பூசாரி, வயசானவரு, அவரை பத்தி தப்பா பேசாத. எனக்கு ஆம்பளைங்க புத்தி நல்லா தெரியும். வயசானவனோ வாலிபனோ எல்லாரும் பொண்ணுன்னா அலையறவங்க தான். இத பாரு வேடிக்கைய. பொட்டத்தனம். நீ தண்ணியில பூ விட்டதும் குளிக்கிற பொண்ணுதான் கூப்பிட நினைச்சுக்கிட்டா. நீ அதான் அந்த ஆளை வேணும்னு வம்பு கிழித்து விட வச்ச. சரி, நான் ஒரு லெட்டர் எழுதுறேன். அந்த லவ் லெட்டரை நீங்க யாருக்கு வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கீங்க. அவன் தெரிஞ்சவனா கூட இருக்க வேண்டாம். அந்த லெட்டரை படிச்சுட்டு அவன் நம்ம பின்னாலேயே அலையறானா இல்லையான்னு பாருங்க. பதில் வரலன்னா நான் தோத்துட்டேன்னு என் ஜட கொச்ச கழட்டி கொடுத்துறேன். ஓகே ஓகே.
லெட்டர். இதுலயே என் வீட்டு விலாசத்தை எழுதி வச்சிருக்க. பேரை கொஞ்சம் மாத்தி சீதாங்கிறதுக்கு பதில் சோனின்னு எழுதி வச்சிருக்க. சோனி. இத நீ எந்த ஆம்பளைக்கு வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கோ. 2 நாள்ல அலறிக்கிட்டு பதில் வருதா இல்லையான்னு பார். பதில் வரலன்னா ஆளே நேரா வருவான். இந்த லெட்டர் எந்த ஆம்பளைக்கு அனுப்புறது? டேய் ராமு, இங்க வாயே. என்னக்கா? டேய் உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்நேகிதிக பேர் சொல்லுடா. எவ்வளவு பேர்? இன்னும் ஒரு 3-4 பேர் சொல்ல. ரமாவணி, எம்கே லட்சுமி, டி அலமேலு. முளைச்சு முனையில விடல, அதுக்குள்ள பொம்பளைங்க பேரா? நீ ஃப்ரெண்ட்ஸ் பேர் தானே கேட்ட. கூட படிக்கிறவங்க பேர் கேட்டிருந்தா சொல்லிருப்ப. எழுதிக்க. டி சீனிவாசன், பாலு, மகேஷ், ஆனந்த். போதுமா? வாடா போலாம். ஆனந்த். ஆனந்த். ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம், ஊட்டி. ஹலோ, நான் ஆனந்த் பேசுறேன். என்னது, உடனடியா கோழி முட்டை 100 வேணுமா? நான் முட்டை எல்லாம் போடுறது இல்லையா? என்னென்ன கோழி நினைச்சியா? ராங் நம்பர், கீழவை. யார் இது போன்ல? ராங் நம்பர். சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. யார் அவ? உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாளே, டெலிபோன் பொம்பளை அவளா? பேர் என்ன? லட்சுமி. என்கே மகாலட்சுமி. பிறந்த தேதி கூட ஞாபகம் இருக்குமே. ஆமா தாயே, நீ சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பெற்றாச்சு. ஜன்னல் வழியா என்ன பொம்பளை பாக்குறீங்க? நேரமாச்சு, குளிக்க வாங்க. இன்னைக்கு ஆபீஸ் லீவ், 10 மணிக்கு குளிக்கிறேனே. ஏன் எதிர் வீட்டு பொம்பளை 10 மணிக்கு துணி காய போட்டு வருவாளே, அவளை பாக்கவா? ஆமா, இந்த புருஷன் உடம்ப பார்த்து அந்த அம்மா பூரிச்சு போறாங்க. தாயே சரஸ்வதி. அது யாரு? கலைவாணி. வாய தோர்னாலே பொம்பளைங்க பேரா வருமே. ஆமா சரஸ்வதி, அவன் நாக்குல நகர்ந்து வந்து அவளை ஊமை ஆக்கிரு, இல்லாட்ட என்னை பொட்டே ஆக்கிரு. தினம் தானே என்னை சாகடிக்காதே. ஆமா சரஸ்வதி தாயே. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா, இங்க வந்த? உங்களுக்கு ஆபீஸ்ல லெட்டர் வந்தது, நீங்க லீவ் ஆச்சே, கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆபீஸ்ல எல்லாரும் சவிக்குமா? நம்ம மகாலட்சுமி கூட உங்களை கேட்டதா சொன்னாங்க. நீ முதல்ல வெளியில போ, என் பொண்டாட்டி பார்த்தா கொன்னுடுவா. ஊட்டி ஒரு மணி ஆர்டர் வரப்படாத. கும்பிட்டு வந்து ஆசீர்வாதம். பெத்தவ மாதிரியா இருந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச, எங்க எதிர்காலம் வளமோட வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா? ஏயா, நான் உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் கேக்குறேன். இந்த என்னங்க சத்தம்? ஒண்ணு இல்ல, எறும்பு பிடிச்சிருச்சு. எறும்பா? ஆன எறும்புதான், கவலைப்படாத. இது மட்டும் என் சம்சாரம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன உயிரோட வச்சு புதைச்சிருவா. ஒருவேளை நம்ம கம்பெனில வேலை செய்யற அந்த டீனேஜ் ஆனந்து வந்திருக்குமா? அந்த மடையும் வேற கவரை என்கிட்ட கொடுத்துட்டேன், நான் வேற அதை பிரிச்சுட்டேன். கவரை காணுமே. என்னங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? இந்த வந்துட்டேன். ஒரே வழி, புதுசா ஒரு கவர் வாங்கி ஆனந்த் விலாசத்தை அதுல எழுதி நானே என் கைப்பட போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். வாயம் போய் சோத்த மாட்டீங்களா? இந்த பார், உனக்கு 2 கடிதாசி வந்துக்குது. முதலாளி ஊர்ல இல்லன்னா சாரங்கனோட பேசிக்கினே சாப்பிடலாம். விஸ்வநாதர் வேற கபால விளையாட்டிக்கினாரு. எங்க போறது? ஒண்ணு இல்லன்னா நீ ஜின்னா ஓடியாவது பேசிட்டு வந்துடணும். எதை எடுக்கிறதுன்னு இல்ல, வெயிடா. ஆமா, இது 8ஆம் மட்டும் ராங் நம்பர் தான் வரப்போகுது. இந்தா, சி இது எந்தா? பன்னிக்கு பிறந்த நாய 2 கடிதாசி எழுதுன, பொண்ணு பார்க்க வர சொல்லி பதிலே வரல. தேவாங்க, இந்த கடிதாசிக்கு நீ மசியில வேற ஒரு பையனை தத்து எடுத்துக்கிட்டு உன்னை அறத்துண்டோ தெருவில் அலைய விட்டுருவேன். உங்க அப்பா பறந்தாம. என்ன தோற, உங்க அப்பா கிட்ட அந்த கடிதாசியா? அதான் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. இனிமே உனக்கு எங்க பசிக்க போகுது? வயர் ரொம்ப திட்டிருப்பாரு. சரிதாமா? ஒரு மோர் கொடுப்பா.